தனக்கென தனியாக பாணி ஒன்றை வகுத்து அதன் மூலமாக தொடர்ச்சியாக வித்தியாசமான படங்களை கொடுத்து வருபவர் இயக்குனர் மிஸ்கின். சித்திரம் பேசுதடி படத்தில் தொடங்கி இவரின் திரைப்பயணத்தில் 7வது படைப்பாக வெளிவர இருக்கிறது பிசாசு. முதல் முறையாக படத்தின் மூலமாக ஹாரர் படத்தை இயக்குகிறார் மிஸ்கின். இயக்குனர் பாலாவின் பி ஸ்டுடியோஸ் தயாரித்திருக்கும் இப்படத்தில் அவர் இயக்கி வரும் தாரை தப்பட்டை படத்தில் உதவி இயக்குநராக பணிபுரிந்து வரும் நாகா ஹீரோவாக நடித்திருக்கிறார். இப்படத்தில் பிசாசாக நடித்திருப்பவர் புதுமுகம் பிரேயா. இவர்களோடு ராதா ரவி, மலையாள நடிகை கனி கஸ்தூரி, ஹரிஷ் உத்தமன் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். இப்படத்திற்கு ஆரோல் கோரலி இசையமைச்சிருக்காரு. மொத்தம் இப்படத்தில் 2 பாடல்கள் தான், ஆனால் பின்னணி இசை படத்தில் பெரிதாக பேசப்படும் என்கிறார்கள். மிஸ்கின் படங்களில் கேமரா கோணங்கள் எப்பொழுதும் தனித்துவம் பெற்றதாக இருக்கும். இப்படத்திற்கு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் ரவிராய். படத்தின் கிளைமாக்ஸ் சண்டை காட்சிக்காக ஹாங்காங்கில் இருந்து ப்ரூஸ்லி படங்களில் பணியாற்றிய டோனி எனும் ஸ்டண்ட் இயக்குனரை வரவழைத்து படமாக்கி இருக்கிறார்கள். மேற்கொண்ட அந்த காட்சியில் பிசாசாக நடித்திருக்கும் நாயகி பிரேயாவை 60 அடி உயரத்தில் அந்தரத்தில் தொங்கவிட்டு சுற்றி சுற்றி படமாக்கி இருக்கிறார்களாம். இந்த காட்சிக்கு தியேட்டரில் பலத்த கைத்தட்டல் கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள் பிசாசு படக்குழுவினர். பிசாசு படம் வழக்கமான பேய் படங்களை போல் இருக்காதாம். அன்பும் காதலும் நிறைந்த ஒரு நல்ல பேயின் கதையை தான் இப்படத்தில் காட்டியிருக்கிறாராம் மிஸ்கின். இன்னும் சொல்லப்போனால் இப்படத்தில் வரும் பிசாசு போல் நமக்கும் ஒரு காதலை கிடைக்காதா என ஒவ்வொரு ரசிகனும் இயங்கும் வகையில் இப்படம் இருக்குமாம். சமீபத்தில் வெளிவந்த பிசாசு படத்தின் டீசரும் போகும் பாதை பாடல் வீடியோவும் ரசிகர்களிடம் பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. திகில் படம் என்பதால் பெற்றோர்களுடன் அமர்ந்து மட்டுமே குழந்தைகள் பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள இப்படத்திற்கு சென்சார் UA சான்றிதழ் வழங்கியுள்ளது. சமீப காலமாக பேய் படங்கள் தரமறையாக வெளிவந்து கொண்டிருந்தாலும் பாலாவுக்காகவும் மிஸ்கினுக்காகவும் பிசாசு படத்தை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறது தமிழ் சினிமா.